வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். திராவிட நட்பு கழகத்தின் சென்னை மாவட்ட செயலாளர் ஸ்ரீ வித்யா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவார்டு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடைய பேரன் சீனிவாசன் அவர்கள் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. அத அதற்கு தீர்ப்பாக நீதிமன்றமும் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போடப்பட்டிருக்கு. இது எதனால நினைக்கிறீங்க? ஆ டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு எம்.எஸ். விருது மட்டுமல்ல. ம். சங்கீத கலாநிதி அவார்டு குடுக்கும்பொழுதே நெறைய பிரச்சனைகள் வந்தது. அவருக்கு எப்படி குடுக்கலாம்? அவரு மியூசிக் அகாடமியே புறக்கணிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு போய் நீங்க இந்த அவார்டு குடுப்பீங்களா? அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. அப்படி நீங்க அவருக்கு அந்த அவார்டு குடுக்கறதா இருந்தா, நாங்க எங்க அவார்டெல்லாம் நாங்க திருப்பி குடுத்துருவோம். அப்படின்னு நெறைய இந்த சங்கீத வித்வான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொன்னாங்க. அதுக்கு மியூசிக் அகாடமி ஒவ்வொருத்தருடைய திறமைய பார்த்து தான் நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சங்கீத கலாநிதி அவார்டே குடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கும்பல் எப்படி எம்.எஸ். அவார்ட குடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எதுக்காக டி.எம். கிருஷ்ணா மேல இவ்ளோ எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு அந்த சங்கீத கலாநிதி அவார்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த டைம்லலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டி.எம். கிருஷ்ணா அவர்கள் பல உண்மைகள பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதனால சில கும்பலுக்கு அவர பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த கர்நாடக இசை அப்படிங்கிறது பொதுவானதாக இல்ல. ஒரு வர்ணத்திற்குரியதாக மட்டுமே இருக்கு. ஒரு ஜாதின்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு வர்ணத்திற்குரியதாக மட்டுமே இருக்கு. அதாவது பிராமணர்களுக்கு மட்டும் உரியதாகவே இருக்குது. இது அவங்களுக்குள்ளேயே ஏதோ புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொன்னாரு. இப்போ பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடக மியூசிக்க போய் எல்லாருமே கத்துக்கலாம். இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். யாராவது எடுக்குறாங்க அப்படின்னெல்லாம் நீங்க போய் கத்துக்கலாம். ஆனால், அந்த சர்க்கிள்குள்ள நீங்க உள்ள போக, போக, போக தான் உங்களுக்கு அதனுடைய சிக்கல் தெரியும். அந்த இசை ஒரு ஜா ஒரு வர்ணத்திற்குரியதாகவே ஆக்கப்பட்டிருக்குது. வேற வர்ணத்திற்குரியவர்கள் வந்தால் அங்க எப்படி புறக்கணிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கும் தெரியும் அப்படிங்கும்பொழுது, கர்நாடக இசையை பார்ப்பன சமூகம், அதாவது பிராமண சமூகம் தங்களுக்குரியதாக வச்சிருக்கு. அது ரொம்ப தவறானது. அது உள்ள ஒரு லாபி இருக்கு. உண்மையாவே பார்த்தீங்கன்னா, தமிழ் இசை தான் முதன்மையானது. அதுலருந்து தான் கர்நாடக இசை திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல உண்மைகள அவரு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, அ எந்த அளவிற்கு அதாவது அவரு அவர் இந்து மதம் அப்படின்னுலாம் சொல்லலனா கூட மாட்டுக்கறியின் பெயரால் இப்போ தலித் மக்கள் அடிச்சுக் கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாம இந்துக்கள்னு சட்டம் சொல்லுது இல்லையா? அவர்களே மாட்டுக்கறியின் பெயரால் அடிச்சுக் கொல்லப்படும் பொழுது, அவர் எழுதின ஒரு புத்தகம் அப்படிங்கிறது பல உண்மைகள வெளில கொண்டு வந்துச்சு. அதாவது அ மாட்டுக்கறி சாப்பிடுறாங்கன்னு நீங்கலாம் அடிக்கிறீங்க. ஆனா கர்நாடக இசையில் அந்த மிருதங்கம் செய்வதற்கு பசுமாட்டு தோல தான் பயன்படுத்துறோம். அத யார் செய்யறாங்க? அத தலித் மக்கள் தான் செய்றாங்க. அந்த மிருதங்கம் செய்யறதுக்கு அந்த தோல் அப்படிங்கிறது உயிரோட இருக்க மாடு தான் கொன்னுட்டு செய்றாங்க. இப்போ செத்துப்போன மாட்டினுடைய தோல்ல மிருதங்கம் செய்ய மாட்டாங்க. இந்த பசு, இந்த மிருதுவா இருக்கக்கூடிய அப்படின்னு சில பக்குவங்கள் எல்லாம் பார்த்து, அப்புறமா அந்த பசுமாட கொன்னுட்டு அதுல தான் இந்த மிருதங்கம் அப்படின்னு செய்யப்படுது. அதை செய்பவர்கள் மிக, 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 மிக ஒடுக்கப்பட்டவர்கள். இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் இத பண்றாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய அ அந்த இடத்திற்கே போய் ஆய்வு செய்து, அதெல்லாம் எப்படி மிருதங்கம் செய்யப்படுது. இதுக்காக பசுமாட்ட பலி கொடுக்கக்கூடிய நீங்கள், அதாவது அவரு அத மென்ஷன் பண்ணல. பட் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, உங்களுக்கு மிருதங்கம் செய்யறதுக்கு பசுமாட அடிச்சு கொல்லும்போது, உங்களுக்கு கோமாதா எங்கள் குலமாதான்னு தெரியலையா? இத இஸ்லாமியர்களோ, தலித்துகளோ சாப்பிடும்பொழுது தான் உங்களுக்கு கோமாதா, குலமாதான்லாம் தெரியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்படி பல உண்மைகள அவர் உடைச்சு எழுதிட்டார். மிக முக்கியமா அவர் பெரியாரை பற்றி பாடத் தொடங்கிட்டார். பெரியாரினுடைய கொள்கை, சமத்துவ கொள்கை, சமூக நீதி கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டதுனால, அவருக்கு சங்கீத கலாநிதி அவார்டு குடுக்கிறதையே அப்ப அந்த சமூகம் அந்த கர்நாடக சங்கீதத்த யார் பிடிச்சு வச்சிருக்காங்களோ, அந்த சமூகம் எதிர்த்தது. இந்த அவார்டு குடுக்கிறதையே எதிர்த்தவர்கள், எம்.எஸ். உடைய அவார்டு குடுக்கிறத எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல. அவருடைய பேரன் போய் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டு அதற்கு ஆதரவா தீர்ப்பெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு சங்கீத கலாநிதி அவார்ட கூட குடுத்துக்கோ, ஆனா எம்.எஸ். அவார்ட குடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தீர்ப்பு வந்திருக்கு அதுல. எதனால எம்.எஸ். சுப்புலட்சுமி அவார்ட டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் மேல இவ்வளவு கோபம் வர்றதற்கு காரணம் என்னவாக இருக்கு? டி.எம். கிருஷ்ணா அவர்கள் ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜியோட இருக்கிறார். இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறார் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கோவம்.
அதனால அவருக்கு அவார்டு குடுக்குறதே யாருக்குமே பிடிக்கல. அதுவும் எம்.எஸ். அவார்டு குடுக்குறது, எம்.எஸ். சுப்புலட்சுமி அவார்டு குடுக்குறது அப்படிங்கிறது இன்னும் ஏன் கோவமாக இருக்குது அப்படின்னா, இந்த சமூகத்தில வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிய பற்றி ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருந்தது இல்லையா? அத டி.எம். கிருஷ்ணா உடைச்சுட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பல உண்மைகள சொல்லிட்டாரு. அத வந்து இந்த சமூகத்தால், குறிப்பிட்ட சமூகத்தாலோ, இல்ல வந்து அந்த ஒரு அ பிராமணிக்கல் லேபி ஃபாலோ பண்ணக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா? அவங்களால ஏத்துக்க முடியல. எம்.எஸ். பத்தின உண்மைகளை இவரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, இந்த கோர்ட் இஷ்யூஸ் வரும்பொழுது கூட அவருடைய பேரன் என்ன சொல்றாருன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமிய வந்து இவரு வந்து அவமதிச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா டி.எம். கிருஷ்ணா என்ன சொன்னாரு, இல்லவே இல்ல. நான் எம்.எஸ். சுப்புலட்சுமிய எந்த விதத்திலயும் அவமதிக்கவே இல்ல. அவங்கள இன்ஃபாக்ட் வந்து நான் அவங்களுடைய திறமைகள வந்து வியந்து தான் அவர் ஆக்சுவலா வந்து கேரவான்ல வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அந்த கேரவான்ல அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி எந்த விதத்திலயும் வந்து அவமதித்து அவர் எழுதவே இல்ல. பல உண்மைகள எழுதியிருக்கிறாரு. அவருடைய புரிதல், பிளஸ் அவர் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிய பத்தி கேள்விப்பட்டது, அவர் படித்தது அப்படிங்கிறது நெறைய விஷயத்த வந்து அந்த கேரவான் புக்ல கேரவான்ல வந்து அவரு ஆர்டிக்கிளா எழுதினதுனால, ஒரு சமூகம் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிய வைத்து ஒரு பிம்பத்த கட்டமைத்து தங்களை வந்து மேலானவர்களாக காமிச்சுட்டு இருந்தது இல்லையா? இப்ப அவங்களுக்கு தான் சிக்கல். இது வந்து டி.எம். கிருஷ்ணாவுக்கு சிக்கல் கிடையாது. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கும் சிக்கல் கிடையாது. ஆனால், அவரை வைத்து ஒரு இமேஜ் பில்டப் பண்ணியிருந்தது இல்லையா? பிராமண சமூகம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு சிக்கலா இருக்கு. நீங்க அந்த எம்.எஸ். சுப்புலட்சுமிய பற்றி டி.எம். கிருஷ்ணா எழுதியிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாலே, ஓ! நிஜமாவே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி. ஆனா, அவர் எப்படி மாற்றப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு துணிச்சல் மிக்க பெண்ணாக இருந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து, ஒரு பார்ப்பன லாபியினால எப்படி வந்து ஒரு அ ஒரு கீ குடுத்த பொம்மை மாதிரி இருந்தாங்களோ! அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இவங்க இந்த சமூகம் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிய பத்தி ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பத்த வந்து உருவாக்கி வச்சிருந்தது. நீங்க எம்.எஸ். சுப்புலட்சுமியோட ஃபோட்டோஸ பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வரும். அவங்களுடைய அந்த பொட்டு வச்சுக்கிற விதமாகட்டும், பூ வச்சுக்கிறதாகட்டும், அந்த புடவ கட்டிட்டு அந்த முந்தானிய போட்டுக்கிற விதமாகட்டும், ஒரு சாஃப்ட்டா பேசுறதாகட்டும் அப்படிங்கிறது வந்து, அ ஒரு நெறைய பஜனைகள் பாடி, ஒரு ஆன்மீக ரிலேட்டடா பாடுறதா இருக்கட்டும், இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்க பல ஆண்டு காலமாக பொது புத்தியில ஒண்ணு விதைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிராமின்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்ப பெரும்பாலானவர்கள் எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படின்னா, அவங்க ஏதோ பிராமின் அப்படின்னு நெனைச்சுட்டு இருப்பாங்க. பார்ப்பனர் அப்படின்னு நெனைச்சுட்டு இருப்பாங்க. அது இல்ல அப்படிங்கிறத வந்து அ பல பேர் எழுதியிருக்கிறாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமியோட வாழ்க்கை வரலாறு பல பேர் எழுதியிருந்தா கூட, டி.எம். கிருஷ்ணா எழுதினது வந்து மத்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுருக்குன்னு குத்திருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து ஆ தேவதாசி குலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய அம்மா மதுரை அ சண்முக வடிவு அப்படிங்கிறவங்க வந்து மதுரையில இருக்கக்கூடிய தேவதாசி குலத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி. அப்போ இவங்களுக்கு என்ன இப்ப சிக்கலா இருக்குன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி நாங்க ஒரு பிராமின் அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். நீ அவங்களுடைய அ அவங்க வந்து இந்த குலத்தில் பிறந்தாங்க. ஒரு தேவதாசி குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நீ வந்து வெளிப்படுத்திட்ட அப்படிங்கிற ஒரு பெரிய கோவமா இருக்கு. டி.எம். கிருஷ்ணா மேல. பல பேர் எழுதியிருந்தா கூட டி.எம். கிருஷ்ணா எழுதினது வந்து உங்களுக்கு சிக்கலா இருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே வந்து இந்த பார்ப்பன லாபிய ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா இவர் வந்து பெரியார ஏத்துக்கிட்டு சங்கீதத்த வந்து பொதுவாக்கணும். இது வந்து கர்நாடக சங்கீதம்ங்கிறது தமிழ் இசையிலிருந்து திருடப்பட்ட இசை அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய உண்மைகள சொல்லிடுறாரு இல்லையா? அப்ப மத்தவர்கள் எம்.எஸ். சுப்புலட்சுமி பத்தி எழுதும்போதே உங்களுக்கு சிக்கலா இல்ல. டி.எம். கிருஷ்ணா எழுதும்போது சிக்கலா இருக்கு. இப்ப மதுரையில வந்து அந்த மாரி ஒரு தேவதாசி குலத்துல வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து பிறக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா தான். மதுரை சண்முக வடிவு தான் வந்து அவங்களுக்கு வந்து இசை பயிற்சி எல்லாம் குடுக்குறாங்க. அவங்களுக்கு அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து மியூசிக்ல வந்து கொஞ்சம் ஒரு நோன் பெர்சனா அப்போ நான் சொல்றது ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஒரு தெரிந்த நபராக அறியப்படுறாங்க. அவங்க மதுரையிலேருந்து அப்போ மதராஸ் மாகாணமா இருக்கக்கூடிய மெட்ராஸ்லலாம் வந்து கச்சேரிகள்லாம் பண்ணி ஓரளவு தெரிஞ்ச நபரா இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து வீட்ட விட்டு ஓடி வந்துடுறாங்க. இப்பயே லவ் பண்றேன் இல்ல இப்ப சாதாரணமா ஏதோ ஒரு ரீசனுக்காக பிடிக்கல, இல்ல லவ் பண்றாங்க. இல்ல வந்து வீட்ல வந்து வேலைக்கு போக்கூடாதுன்னு சொல்றாங்க, படிக்கக்கூடாது. ஏதோ ஒரு ரீசன்னால கம்பல் பண்ணும்போது, ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டா, இப்பயே இந்த சமூகம் எப்படி பேசுது? ஆனா கண்டிப்பா. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து அவங்க வீட்ட விட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ சென்னையில வந்து அவங்களுக்கு அடைக்கலம் குடுத்தது யாரு? இல்ல இவங்க அடைக்கலமாக போய் புகுந்தது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதாசிவம் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட போய் அடைக்கலம் புகுர்றாங்க. அந்த காலத்துல வந்து இந்த மாரி மதுரையிலேருந்து ஒரு யாருக்கும் தெரியாம ட்ரெயின புடிச்சு ஒருத்தவங்க வந்து வீட்ட விட்டு ஓடி வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அசாத்தியமான துணிச்சல் இருக்கணும் அப்போ. இப்ப மாதிரி கிடையாது இல்லையா? டெக்னாலஜியோ, இப்ப இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸோ, இப்ப டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிறலாம். நம்மளுக்கு வந்து அ ஜிபே இருக்கு, நெட் பேங்கிங் இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அப்பலாம் அப்படி கிடையாது இல்லையா? அப்போ வந்து கரண்டே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வீட்ல இருக்க பிடிக்காம ஏதோ ஒரு சில காரணங்களால அவங்க வீட்ட விட்டு வெளில வந்துடுறாங்க.
அப்ப அவங்க வந்து தஞ்சம் புகுறது அப்படிங்கிறது வந்து சதாசிவ ஐயர் அப்படின்னு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு. இவங்க அங்க மதுரையிலேருந்து மெட்ராஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா, அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க, வந்து சண்டை போடுறாங்க. என் பொண்ண வந்து அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இ எம்.எஸ். சுப்புலட்சுமிய பத்தி டி.எம். கிருஷ்ணா பேசினதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, பல உண்மைகள் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய வருது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அவங்களுடைய அம்மா போயி சதாசிவம் ஐயர் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என் பொண்ண வந்து நீ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுகிட்டயும் சொல்றாங்க, "நீ வந்துரு. இவன நீ நம்பாத" அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எல்லா அம்மாக்களுமே இருக்கும் இல்லையா? திடுதிப்புன்னு நீ ஒரு வீட்ட விட்டு வந்துட்ட. நீ வந்து யாரும் தெரியாதவங்க கூட வந்து நீ இருக்கிற. இது வந்து நல்லதில்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை இல்ல. ஆனா இவங்க வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்துர்றாங்க. என்ன ஆகுதுன்னா, அ அதன் பிறகு எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிய வந்து நடிப்பு துறையில சதாசிவம் ஐயர் வந்து தள்றாரு. இப்பயே நடிகைகளுக்கு வந்து என்ன பேர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா. அ நடிகை நயன்தாராவா இருக்கட்டும், நிவேதா பெச்சுராஜாக இருக்கட்டும், மீனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஆ யார் கூடயாவது கனெக்ட் பண்ணி பேசுறது. நடிகை அப்படிங்கிறனாலே வந்து ஒரு தரைக்குறைவாக பேசுறது. டேக் இட் ஃபார் கிராண்டட் என்ன வேணாலும் பேசுறது. அவங்களோட உடல் ரீதியாக பேசுறது. அவங்க நடத்தை குறித்து பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்பயே இருக்கு. 2024லயே வந்து இப்படி இருக்கு அப்படிங்கும்பொழுது, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து நடிப்பு துறைக்கு போறாங்க அப்படிங்கும்பொழுது, அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த சமூகத்தால் அந்த பொது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்களுடைய அம்மாவும் வந்து இத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் அதனால தான் சொன்னேன், "இவன் வந்து மோசமானவன். இவன நம்பி போகாதன்னு" சொன்னேன். "பாரு உன்ன வந்து சினிமால தள்ளிட்டான்." அப்படிங்கிற ஒரு ஒரு இதெல்லாம் இருக்கு. எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து அந்த நடிப்பு துறையில் இருக்கும்பொழுதே வந்து அவங்க வந்து பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒருத்தவங்கள வந்து லவ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து கேரவன் வந்து டி.எம். கிருஷ்ணா எழுதினது. அதாவது இது எல்லாமே வந்து அந்த சமூகத்திற்கு வந்து ஒரு சிக்கலா போயிடுது. இவ்ளோ உண்மைகள் எல்லாம் எழுதிட்டாங்களே! நாங்க வந்து ஒரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்டின்னு ஒரு பிம்பத்த கட்டமைச்சு வச்சிருக்கோம். ஆனா, இப்படியெல்லாம் எழுதிட்டாரே! அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா, டி.எம். கிருஷ்ணா அவர் எந்த பேசிஸ்ல எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமியும் ஒரு பெண் தானே! அவங்களுக்குன்னு ஒரு மனது இருக்கும் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு சில சிந்தனைகள் இருக்கும் இல்லையா? அது எதையுமே அவங்களால வெளிப்படுத்த முடியாம போயிடுச்சோ! அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வந்து டி.எம். கிருஷ்ணாவுக்கு இருக்கிறனால தான் இத அவர் எழுதுறாரு. அப்படியே வந்து அவங்க நடிப்பு துறையில நடிகையாக இருக்கும்பொழுது, சகுந்தலா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கும்பொழுது, அதுல தன்னோட நடிக்கக்கூடிய பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப உருகி உருகி லவ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க இறந்ததுக்கு பிறகு இவங்க வந்து பாலசுப்ரமணியம்க்கு எழுதின காதல் கடிதங்கள்லாம் வந்து தெரிய வருது. அது மூலியமா தான் இந்த சமூகத்துக்கு தெரிய வருது. ஓ! எம்.எஸ். சுப்புலட்சுமி, பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவங்கள வந்து ரொம்ப தீவிரமா லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. நீங்க வந்து ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்னைய நீங்க அவாய்ட் பண்றீங்க. நீங்க தான் வந்து என்னுடைய உயிர். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நெறைய ஒரு காதல் கவிதையெல்லாம் எழுதியிருப்பாங்க. அத படிக்கும்போது நம்மளுக்கே வந்து, ஓ! இந்த அளவுக்கு ஒருத்தர லவ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா, அந்த பெர்சன் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமியோட லவ்வ வந்து ஏத்துக்கல அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பொதுவாவே வந்து அ இப்பயே வந்து வீட்ட விட்டு வந்த பெண்களுக்கெல்லாம் என்ன பட்டப்பேர் குடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் வீட்ட விட்டு தைரியமா வெளில வந்து வேற ஒருத்தனுடைய அடைக்கலத்துல இருக்கிறாங்க. அ பெண் வந்து நடிப்பு துறைக்கு வந்திருக்காங்க. இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். இல்ல பெர்சனலா வேற ரீசன்ஸ் கூட பாலசுப்ரமணியம்க்கு. அவருமே வந்து ஒரு இசை மேதை தான் அவரும். அவரும் வந்து பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். அவரு ஏதோ விதத்துல இவரோட காதல வந்து அவரு ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு சிக்னலுமே இல்ல. என்ன ஆகுது அப்டின்னா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த காதல் நிறைவேறாததுனாலயோ என்னவோ, தனக்கு யார் கார்டியனாக இருந்தாங்களோ சதாசிவம் ஐயர், அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, சதாசிவம் ஐயரோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. சதாசிவம் ஐயரையே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ டி.எம். கிருஷ்ணா இந்த பாயிண்ட்ல வந்து தான் டிஃபர் ஆகுறாரு. அ இதுக்கு முன்பு வரை அ எம்.எஸ். சுப்புலட்சுமியோட போல்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து, அவங்க அந்த தேவதாசி குலத்துல இருந்த அந்த மரபுனால கூட வந்திருக்கலாம். அவங்க ரொம்ப போல்டானா இருந்திருக்கிறாங்க. இன்னொன்னு, அதுக்கு முன்பு வரை அவர்கள் பாடியது அப்படிங்கிறது வந்து இவர் கேள்விப்படுறாரு இல்லையா? இந்த இந்த ஆர்டிக்கிள் எழுதுறதுக்காக அவர் ரிசர்ச் பண்ணும்போது, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்த சதாசிவம் ஐயர் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. அவங்களுடைய பாட்டுல ஒரு அழகு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு கூட அவங்களோட பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவங்களுடைய சங்கதிகள், ஸ்ருதி எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப நியூயான்ஸஸா பாடக்கூடியவங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க. அ அவங்க அதாவது அந்த அந்த அவங்க ஒரு கச்சேரிக்கு போறாங்கன்னா, அந்த டீமோடயே உட்காந்து வீட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் நார்மலா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து அந்த மாரி பக்காவா பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க. இந்த சதாசிவம் ஐயருடைய கண்ட்ரோல்ல வந்ததுக்கு பிறகு
எம்.எஸ். சுப்புலட்சுமி, சுப்புலட்சுமியா இல்ல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் டி.எம். கிருஷ்ணாவுடைய ஆர்டிக்கல்ல வெளில வருது. ரொம்ப போல்டா இருந்தக்கூடியவங்க. அவங்களோட பாட்டுல ஒரு அழகு இருந்துச்சு. ஆனா இதன் பிறகு எல்லாமே மாறிடுச்சு. இன்ஃபாக்ட் என்ன சொல்றாருன்னா, சதாசிவம் ஐயர் அப்படிங்கிறவரு ஒரு சாஃப்ட்டான ஆணாதிக்கவாதியாக இருந்திருக்கக்கூடும். ஏன்னா வந்து இப்ப கச்சேரிகள் பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது, ஒரு முக்கியமான விஐபி ஒரு செலிபிரிட்டி அங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, இப்ப எப்பவுமே சுப்புலட்சுமி வந்து ஒரு பாடிட்டு இருப்பாங்க. அ இதுக்கப்புறம் இது பாடணும், இதுக்கப்புறம் இது பாடணும் அப்படிங்கும்பொழுது, இவர் என்ன பண்ணுவாராம், சதாசிவம் ஐயர், இவருடைய ஹஸ்பண்ட் கம் மேனேஜர் எல்லாமே இந்த அம்மாவுடைய லைஃபவே வந்து டைரக்ட் பண்ணது இவர் தான். இவங்க இவங்களாவே இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஆர்டிக்கிள்ல தெரிய வருது. அப்போ செலிபிரிட்டீஸ் யாராவது வந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு புடிச்சத வந்து இவரு துண்டு சீட்ல எழுதி குடுத்துட்டு, "இப்ப நீ இத பாடு." இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கும். அவங்க இதுக்கப்புறம்ன்னு மைண்ட் போயிட்டே இருப்பாங்க. பட் அது நடுவுல டிஸ்டர்ப் ஆச்சு அப்டின்னா, அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? யாருக்காவது இப்ப நம்ம ஒரு ஃப்ளோல பேசிட்டே இருக்கும்போது நடுவுல யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணா எப்டி இருக்கும்? இந்த மாதிரி நெறைய டிஸ்டர்பன்ஸ வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க கூடும். ஆனா அவங்க அத வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே இல்ல அப்டி. அந்த ஆர்டிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வரும். இவங்க எந்த அளவுக்கு போல்டானவங்க அப்டின்னு சொல்லிட்டு. நீங்க சதாசிவம் ஐயர் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த அட்டையர் அவங்க வந்து தன்ன வந்து ஒரு பார்ப்பன பெண்ணாகவே காமிக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு, இல்ல அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலத்துக்கே அவங்க ஏன் வந்தாங்க? அப்படிங்கிறத டி.எம். கிருஷ்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சமூகத்தில் பார்ப்பனர்கள், பிராமணர்கள் அப்படின்னா ஒரு மரியாதை இருக்கு. அது தனக்கு தேவை அப்படிங்கிறனால சதாசிவம் ஐயர் சொன்னதை இவங்க அத ஃபாலோ பண்ணியிருக்கலாம். தன்னுடைய தன்னுடைய அப்பியரன்ஸ வந்து தன்ன வந்து ஒரு பார்ப்பன பெண்ணாகவே வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதே கேரவன் ஆர்டிகல்ல ஒரு ஃபோட்டோ இருக்கும். இவங்க வந்து ஒரு நடன கலைஞர் அவங்களோட வந்து ஒரு நைட் ட்ரெஸ்ல கையில சிகரெட் வச்சுட்டு நிப்பாங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி. நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. இப்பயே வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா, உடனே ஹிப்ஹாப் தமிழா வந்துருவாரு. கிளப்ல, மப்ல அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டு வந்துருவாரு. அப்ப பெண்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் அத பத்தியெல்லாம் எதையுமே மைண்ட் பண்ணாம, இந்த அளவுக்கு போல்டா இருந்துக்கக்கூடிய ஒரு எம்.எஸ். சுப்புலட்சுமி, அ ஒரு 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 பார்ப்பனர கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து, தானாகவே இல்ல. அவங்க, அவங்களா இல்ல அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி தான் அவர் அந்த ஆர்டிக்கிள்ல எழுதியிருக்கிறாரு. இத படிச்சதுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது எப்படி நீங்க எம்.எஸ். சுப்புலட்சுமிய பத்தி எழுதலாம்? அது எப்படி நீங்க எழுதலாம்? அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து உங்களுக்கு நெறைய அ எம்.எஸ். சுப்புலட்சுமியினுடைய இன்னொரு பக்கத்தை வந்து எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து அது பிடிக்காம போயிடுது. அதனால தான் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அவார்டுங்கிறது அவங்க 2004ல இறக்குறாங்க. 2005ல இருந்தே மியூசிக் அகாடமி குடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப 2024ல மட்டும் என்ன வந்துச்சு? இப்ப அவங்க பேரன் இப்ப இவ்வளவு வருஷமா தூங்கிட்டு இருந்தாரா? திடீர்னு கண்ணு முழிச்சுட்டு வராரா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1942ல இருந்து குடுத்திருந்தா கூட, அதுக்கு முன்னாடியே சங்கீத கலாநிதி அவார்டு வந்து குடுக்குறாங்க. இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா 2005ல இருந்தே குடுக்கப்பட்டுட்டு இருக்க அவார்டு 2024ல மட்டும் பிரச்சனை ஆகுறதுக்கான காரணம் என்ன? அதுதான் உயர்நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் வந்து இறை அருள் உள்ளவங்க. டி.எம். கிருஷ்ணா வந்து இறை அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர்களுக்கு குடுக்க தடை விதித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்ப பார்த்தா நோபல் பிரைஸ் வந்து ரேஷனலிஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இறைநம்பிக்கை கூடியவங்க யாருக்கும் குடுக்க மாட்டேன்னு அவங்க ஏதாவது சொல்றாங்களா? அப்படி கிடையாது. அதாவது இப்ப இவங்க கோர்ட்ல போய் என்ன ஆர்க்யூ பண்றாங்க எம்.எஸ்.ஓட பேரன் அப்படின்னு சொன்னா, அ எங்க பாட்டி வந்து உயில் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க பேர்ல ட்ரஸ்ட்டோ, அவார்டோ அந்த மாரிலாம் எதுவுமே குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுடைய கடைசி விருப்பத்தை மதிச்சு வந்து இந்த அவார்ட குடுக்கக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், அப்ப 2024க்கு முன்னாடி வரைக்கும் அவார்ட் குடுத்துருக்கீங்கல்ல. கண்டிப்பா. 2024 வரைக்கும் குடுக்கும்போது அவருடைய பேரன் எங்க போயிருந்தாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப தான் வந்து பாட்டியோட உயில வந்து மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இவங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா, இறை நம்பிக்கையாளர்கள் குடுக்கக்கூடாதுன்னுலாம் வந்து யாரும் சொல்லல. இவர் வந்து இப்ப டி.எம். கிருஷ்ணா இறை மறுப்பாளர்ன்னு யார் சொன்னது? மிக முக்கியமா இவரு இந்த இசை அப்படிங்கிறத வந்து பார்ப்பன சமூகம் திருடி வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத அவர் போட்டு உடைச்சுட்டாரு. இன்னொன்னு எம்.எஸ். சுப்புலட்சுமியை வந்து பார்ப்பனர்கள் ஒரு பார்ப்பனராகவே கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு தேவதாசி குலத்தைச் சேர்ந்தவர். அதனுடைய போல்ட்னஸ்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற உண்மையெல்லாம் அவரு சொல்லிட்டார் இல்லையா? அதனால இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து அவரு வந்து சொல்லலாம்? அதுதான் காண்டே தவிர, எம்.எஸ். சுப்புலட்சுமி மேல இவங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்கதா? அப்படின்னெல்லாம் வந்து எனக்கு தோணல. அப்போ அப்படி உண்மையாவே எம்.எஸ். சுப்புலட்சுமி மேல மதிப்பு இருந்தால், அவர்களைப் பற்றி சொன்னதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எம்.எஸ். சுப்புலட்சுமிய பற்றி அ அ வாழ்க்கை வரலாறு புத்தகமாவே ஜார்ஜ் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு. அப்ப அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சா இவங்க என்ன ஆவாங்க? அவங்க வந்து எழுதுறாங்க. தேவதாசி குலத்தைச் சேர்ந்தவர். இப்ப இதுல எனக்கு நமக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, நீங்க அண்மையில வந்து இப்போ உள்ள போயிட்டு வந்திருக்காங்களே, கஸ்தூரி. கஸ்தூரி. அவங்க சொன்னாங்கன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ம்
தேவடியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கெட்ட சொல் இல்ல அப்படின்னு சொல்றேன். இது எந்த அளவுக்கு ஒரு அபத்தமானது. சிங்கர் சின்மயியோட அம்மா கூட ஒரு டிபேட்ல பேசும்பொழுது, தேவதாசி முறை அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான முறை. அத பெரியார் தான் வந்து ஒழிச்சுட்டாரு. அதனால நான் பெரியார மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், தேவதாசி முறைங்கிறது என்ன? கடவுளை திருமணம் செய்து கொண்டு, அந்த கடவுளுக்கு சேவை செய்யறது. அப்புறம் அப்படியே அவங்களுக்கு எப்படி குழந்தை பொறந்துச்சு? அப்ப அந்த கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அப்ப பெண்களை பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டு கொண்டே இருந்தது ஒரு சமூகம். ஒரு சமூகத்து பெண்கள் மட்டும் தான் அந்த வேலைய அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பாலியல் ரீதியா அவங்க சுரண்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது, அதை தடுத்ததே இந்த பெரியார், திராவிட இயக்கங்கள் அப்படிங்கும்போது, டி.எம். கிருஷ்ணா பெரியாரை புகழ்வதும், திராவிட இயக்கங்களுடைய இந்த சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பாட்டெல்லாம் பாடுறது, ஆதரவு தெரிவிக்கிறது, சங்கீதத்தை வந்து பொது சமூகத்திற்காக உருவாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு? குல்லாலாம் போட்டுட்டு பாடுறாரு. பெரியார பத்தி பாடுறாரு. இவங்க ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய தலித் சமூகம் வாழ்ற பகுதியிலலாம் போய் பாடுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காண்டாகும் இல்லையா? அதுதான் டி.எம். கிருஷ்ணா மேல காண்டே தவிர, எம்.எஸ். சுப்புலட்சுமி மேல காண்டெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபாக்ட் வந்து அவங்க வந்து ஒரு கூண்டு கிளியாக இருந்தார்கள். அப்படிங்கிறத வந்து தான் வந்து அந்த அவருடைய ஆர்டிக்கிளே வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துது. என்னதான் அவங்க வந்து இப்படியெல்லாம் இருந்தால் கூட, ஒரு பார்ப்பன கஸ்டம்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன்னை இப்படியே மாற்றிக்கொண்டால் கூட, அ ஒரு பெண் வந்து ஒரு நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க ஒரு சுதந்திர காற்றை வந்து சுவாசிக்கவே இல்லையோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதையெல்லாம் வந்து டி.எம். கிருஷ்ணா சொல்லிட்டதுனால அவங்களுக்கு காண்டு. கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தா கூட, பெரியாருடைய கொள்கைய டி.எம். கிருஷ்ணா அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டதுனாலயும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? ஆமா. மிக முக்கியமா அவர் வந்து லெஃப்ட் விங் ஐடியாலஜிய ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனையா இருக்கு. பெரியார் ஏற்றுக்கொண்டது, தமிழ் இசையிலிருந்து தான் எல்லாமே வந்தது அப்படிங்கிற உண்மையை சொன்னது. எம்.எஸ். சுப்புலட்சுமி கட்டமைக்கப்பட்டு அதன் மூலியமாக ஒரு சமூகம் வந்து பார்ப்பன சமூகம் வந்து தங்களை வந்து இசையில் வந்து நாங்கலாம் இப்படி அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து உடைச்சது அப்படிங்கிறது வந்து அ ஒரு மிக கோவம் வந்து டி.எம். கிருஷ்ணா மேல இவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இவருக்கு அவார்டு குடுக்குறதையே வந்து அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். கிருஷ்ணா பாடுறதே வந்து அ ஒரு "என்ன இதெல்லாம்?" அப்படிங்கிற சொல்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து, இந்த ஒரு போலியான பிம்பத்தை வந்து அவரு உடைச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு கோவம் வந்து டி.எம். கிருஷ்ணா மேல அவங்களுக்கு இருக்கு. பல விஷயங்கள எங்களுக்காக தெரியப்படுத்தணும். நன்றிம்மா. நன்றி.